இந்த ஜென்மத்துல பாரிதான் எனக்கு மனைவி. அவர் முதல்ல இங்க இருந்து போ சொல்லு. நான் சத்யா கூட நெருங்கி பழகவும் இல்ல, அவன் என்னை ஏமாத்தவும் இல்ல. பாவம் சத்யா காலையில போகும்போது யாருமே அவனை புரிஞ்சுக்கலேன்னு கவலையோட போனான். நான் கூட அவனை திட்டிட்டேன். இப்பவே போன் பண்ணி அவன்கிட்ட உண்மையை சொல்றேன். சபாஷ், அண்ணினா இப்படிதான் இருக்கணும். உன் முடிவை நீ சொல்லிட்ட, என் முடிவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா போன் பண்ண. ஒரு நிமிஷம். அக்கா. சத்யா என்னை ஏமாத்திட்டான்னு சொன்னது மட்டும்தான் போய். சத்யா மட்டும் எனக்கு கிடைக்கலனா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொன்னது பொய் இல்ல. சாகிறதுனா சும்மா சாக மாட்டேன். என் சாவுக்கு என் அக்கா, அக்கா புருஷன், அவரோட தம்பி 3 பேரும் தான் காரணம்னு தெளிவா எழுதி கையெழுத்து போட்டு வச்சிருக்கேன். அது போலீஸ் கிட்ட கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டு தான் நான் சாவேன். இத பாரு திவ்யா, முதல்ல இத கீழே போடு. கூட பிறந்த அக்காவாச்சேன்னு தான் உன்கிட்ட உண்மையா சொன்னேன். எப்ப நீ என்னோட அக்காவா பேசாம சத்யாவோட அண்ணியா பேசுனியோ, இனிமே உன்னை நம்ப முடியாது. இப்ப நான் உன்கிட்ட சொன்னத நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு உன் குழந்தை மேல சத்தியம் பண்ண. சத்தியம் பண்ண. சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்றியா இல்ல என் கையை எடுத்துக்கிட்டுமா? ஏய், பண்றேன். சீக்கிரம் பண்ண. என் குழந்தை மேல சத்தியமா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். முதல்ல அதை கீழே போடு. இங்க பாரு, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லடி. எனக்கு இன்னும் அதெல்லாம் சரியா படல. ஐயோ அக்கா, நீ போய் வேலையை பாரு. எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன். டார்லிங் கூப்பிடுறா. என்ன விஷயம் தெரியலையே. ஹாய் டியர். என்ன இந்த டைம்ல கால் பண்ற? ஏன் இந்த நேரத்துல பண்ணக்கூடாதா? ஹேய், நோ 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 நோ, நான் அப்படி சொல்லல. யூசுவலா ஆஃபீஸ் டைம்ல கால் பண்ணா உனக்கு பிடிக்காது. இன்னைக்கு என்னடானா நீங்களாவே கூப்பிட்டுருக்கீங்க, அதான் கேட்டேன். நான் தான் இன்னைக்கு ஆபீஸே போகலையே. ஓ, ஆஃபீஸ் போகலையா? ஹேய், வாட் ஹேப்பன் டு யூ? இந்த அதிசயம் எப்போ நடந்துச்சு? யூசுவலா ஒரு ஆஃப் டே லீவ் போட சொன்னா கூட போடவே முடியாதுன்னு பிடிவாதம் பிடிக்கிற ஆளு நீ. இன்னைக்கு என்னன்னா காலையில லீவ் போட்டிருக்க. இன்னைக்கு நானா லீவ் போடல, ஆபீஸே லீவ் விட்டுட்டாங்க, அதான். இன்னைக்கு எதுக்கு ஆஃபீஸ் லீவு? மும்பைல இருக்க எங்க ஹெட் ஆபீஸ்ல ஒருத்தர் இறந்துட்டாரு. அதுக்கு இரங்கல் தெரிவிச்சு இங்க இருக்க பிரான்ச்சுக்கும் லீவ் விட்டுட்டாங்க. ஓகே, அப்போ ஒன்று பண்ணலாமே. இன்னைக்கு நாம 2 பேரும் எங்கேயாவது வெளில போலாமே. ஆக்சுவலி அது விஷயமா பேசதான் நானே உங்களை கூப்பிட்டேன். நான் இப்ப உங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கேன். நீங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கா? எதுக்கு? என்ன கேள்வி இது? நான் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு தானே வர போறேன். அதுவும் இல்லாம எந்த வசதியும் இல்லாத ஒரு அனாதை பொண்ணான என்ன மருமகளாக்கிக்க உங்க அப்பா அம்மா சம்மதிச்சாங்கல்ல, அவங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு எனக்கு இது ஒரு சந்தர்ப்பம். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது எப்படி மிஸ் பண்ண முடியும்? அதான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்து உங்களோட அப்பா அம்மாவுக்கு பிடிச்சதா சமைச்சு போட்டு அவங்கள சந்தோஷப்படுத்த போறேன். உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான். ஆனா இப்ப எங்க அம்மா அப்பாவை எங்க போய் பிடிக்கிறது? என்னது? இல்ல, அது அவங்க சப்போஸ் எங்க அம்மா அப்பா எங்கேயாவது வெளில போயிருந்தாங்கன்னா அதான் எப்படி பிடிக்கிறதுன்னு கேட்டேன். என்ன அசோக், நீங்க இந்த வயசான காலத்துல அவங்க எங்க போறாங்க? ஏய் சந்தியா, வயசானா பக்கத்துல கோயில் குளம் கூட போகாமலேவா இருப்பாங்க? என்ன அசோக், நீங்க கோவிலுக்கு போனவங்க கோவிலே இருக்க போறாங்க, வீட்டுக்கு வருவாங்க தானே? பசியோட வர அவங்களுக்கு நான் வாய்க்கு ருசியா சமைச்சு போட தான் போறேன். நீங்க வரதுன்னா வாங்க, வரலன்னா போங்க. நான் உங்க வீட்டுக்கு தான் போறேன். ஏய் வெயிட் வெயிட் வெயிட், போன் வச்சிராத.
சந்தியா நீ தனியா போகாத, நானும் வரேன். வெயிட் பண்ணு. எங்க வெயிட் பண்றது? இப்போ நீ எங்க இருக்க? இந்திரா காந்தி தெருவில் இருக்கேன். சந்தியா நீ அங்கே இரு, வீட்டுக்கு போயிடாத. நான் இப்பவே வந்து அங்கேருந்து உன்னை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறேன். ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வர, நீ தனியா போனா நல்லா இருக்காதுல்ல. நம்ம ஜோடியா போலாம். ஓகே, நான் வெயிட் பண்றேன். டிரைவர்ண்ணா, வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்துறீங்களா? நான் இறங்கிக்கிறேன். சந்தியா, பக்கத்துல ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க, நம்ம போய் பார்த்துட்டு போலாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, நீங்க நேரா வீட்டுக்கு போங்க. எக்ஸிபிஷன் இன்னொரு நாள் போய்க்கலாம். ஷோ, எந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போவேன்? சரி, சமாளிப்போம். இதான் சீக்கிரமா வர்றதா? சாரி டியர், ஆஃபீஸில் ஒரு முக்கியமான கால் பேசிகிட்டு இருந்தேன், அதான் லேட் ஆச்சு. உட்காரு. சரி, போலாமா? சந்தியா, பக்கத்துல ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க, நம்ம போய் பார்த்துட்டு போலாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, நீங்க நேரா வீட்டுக்கு போங்க. எக்ஸிபிஷன் இன்னொரு நாள் போய்க்கலாம். அதுக்கு இல்ல சந்தியா, எக்ஸிபிஷன் இன்னையோட முடிஞ்சிடும். நீ வீட்டுக்கு வரது எப்ப வேணா வரலாம். சோ இன்னைக்கு போய் பார்த்துட்டு போலாம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? நானே எக்ஸிபிஷன் வேண்டாம் வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எதுக்கு எக்ஸிபிஷன் போலானே பேசுறீங்க? அதுக்கு இல்ல சந்தியாமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம், நேரா வீட்டுக்கு வண்டி ஓட்டுங்க. வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் வாயே திறக்க கூடாது. ஓகே மேடம். கடவுளே, வீட்டுக்கு போங்கறாளே, எந்த வீட்டுக்கு போறது? அசோக், என்ன சந்தியா, எங்க போயிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்னா சென்னையை சுத்தி காட்டிட்டு இருக்கீங்க. இல்ல சந்தியா, வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அந்த ரூட் சரியில்லை, ஒரே குண்டு குழியுமா இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வர, ஸ்மூத்தான ரூட்ல கூட்டிட்டு போகணும்ல, அதான் கொஞ்சம் சுத்திட்டு வந்தேன். இது ஸ்மூத்தான ரூட்டா? இந்த பக்கமா ஆட்டோல பிரெக்னன்ட் லேடி யாராவது வந்தா ஹாஸ்பிட்டல் போகாம ரோட்லயே அவங்களுக்கு சுகப்பிரசவம் ஆயிடும். இத போய் ஸ்மூத்தான ரூட்னு சொல்றீங்க? உங்களை என்னன்னு சொல்றது? இன்னைக்கு உங்க நடவடிக்கை சரியில்லை அசோக், ரொம்ப சொதப்புறீங்க. உங்களுக்கு என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுல இஷ்டமே இல்ல அதானே? ஐயோ நோ நோ, அப்படிலாம் இல்ல சந்தியா, நீ வீட்டுக்கு வந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பி. அப்படின்னா நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, இல்லைன்னா வண்டி இங்கே ஒரு மணி நேரத்துக்கு நான் இறங்கிக்கிறேன். இங்க இருந்து நீ எப்படி உங்க வீட்டுக்கு போவ? நான் வேணா உங்க வீட்டுல டிராப் பண்ணவா? நான் என் வீட்டுக்கு ஒன்றும் போல, நான் உங்க வீட்டுக்கு தான் போறேன். என் மாமனார் மாமியாரை பார்க்க எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. லாஸ்ட் டைம் நீங்க கொடுத்த அட்ரஸ் இன்னும் என்னோட பேக்ல தான் இருக்கு, நானே போய்க்கிறேன். ஐயோ, அது என் ஃப்ரெண்டு நாகராஜோட அட்ரஸ் ஆச்சே.
ஏன் வண்டி நிறுத்திட்டீங்க? அது ரொம்ப வெயிலா இருக்கு. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. அதான் தோ வெளியே சாப்பிட்டு போலாமே. உனக்கு வேணா நாம போயிடலாம். நோ ப்ராப்ளம். என்னங்க தாகமா இருக்குன்னு சொல்லிட்டு போலான்னு சொன்னா என்ன அர்த்தம்? சாப்பிட்டே போலாம் வாங்க. ஓ தேங்க்ஸ். ரெண்டு இளநீ விட்டுங்க. நாகராஜ் கிட்ட எப்படியாவது பேசி ஆகணுமே. சந்தியா ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான ஆஃபீஸ் காலு, பேசிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணு. டேய் மச்சான் நாகராஜ், நான் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன்டா. ட்ரெஸ் பார்த்தா வேலைக்கார மாதிரி தெரியலையே. இவன் அப்படிதான். இஸ் லைக் தட் ஒன்லி. இவனுக்கு ஹவுசோஃபோபியான்னு ஒரு வியாதி இருக்கு. ஸோ இவன் எந்த வீட்டில் வேலை செய்யறானோ அந்த வீட தான் சொந்த வீடாவே நினைச்சுக்குவான். இந்தாங்க. ஓகே. யார்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? he is my colleague. நான் செய்ய வேண்டிய கொஞ்சம் வேலையெல்லாம் அவர் செஞ்சிட்டாரு. சோ தட்ஸ் வை தேங்க்ஸ் சொன்னேன். எல்லி குடி. நீ என்ன தங்க எடுத்துட்டு வந்த? நான் வந்திருப்பேன்ல. பரவாயில்ல இருக்கட்டும். வீட்டுக்குள்ள வந்து பாரு, அப்படியே அசந்து போயிடுவேன். வா. வெல்கம் டு மை ஹவுஸ் சந்தியா. பாரு எப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வரும்போது அம்மா கையால உனக்கு ஆரத்தி எடுத்து மங்களகரமா ஒரு மகாலட்சுமியை வரவேற்கிற மாதிரி வரவேற்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஓம் பிடிவாதத்தால அதுக்கு வழி இல்லாம போச்சு. சாரிங்க. எனக்கு என்னமோ இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரணும், அத்தை மாமாவுக்கு என் கையால சமைச்சு போடணும்னு ஆசையா இருந்துச்சு. அதனாலதான் நீங்க எவ்வளவு சொல்லியும் கேட்காம வந்துட்டேன். நீ ஆசைப்பட்டு வந்ததெல்லாம் சரிதான், ஆனா ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கணுமே. நான் தான் சொன்னேன், அப்பா அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, எப்போ வருவாங்க எப்படி வருவாங்கன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் அதை சொன்னேன் சந்தியா. ஓகே நோ ப்ராப்ளம், நம்ம கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பிடலாம். வாங்க சிஸ்டர், நான் தான் இந்த வீட்டோட வேலைக்காரன் நாகராஜ். இவன் தான் நம்ம வீட நல்லா பார்த்துக்குவான். இவர் போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்தா வேலைக்கார மாதிரி தெரியலையே. இவன் அப்படிதான். இஸ் லைக் தட் ஒன்லி. இவனுக்கு ஹவுசோஃபோபியான்னு ஒரு வியாதி இருக்கு. ஸோ இவன் எந்த வீட்டில் வேலை செய்யறானோ அந்த வீட தான் சொந்த வீடாவே நினைச்சுக்குவான். இவனை யாராவது வேலைக்காரன் சொன்னாங்க பயங்கரமா கோவம் வந்துடும். அதனாலதான் அம்மாவும் அப்பாவும் இவனை இஷ்டப்படியே விட்டுட்டாங்க.
இப்ப நீங்க சொன்னீங்கல்ல. ஆ? நான் என்னென்னமோ சொன்னேன், நீ எதை சொல்ற? ஐயோ, இவரு வேலைக்காரன் சொன்னா இவருக்கு கோவம் வரும்னு சொன்னீங்களே. ஓ, அது சொல்றியா? இந்த பாரு, கோவம் வந்துருச்சு. வெறிநாய் துரத்துன மாதிரி மூஞ்சி மாறிடுச்சு, பாத்தியா இல்லையா? அவ்வளவுதானா? நான் என்னமோ கோவம் வந்தா கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி அடிச்சிடுவான்னு நினைச்சேன். சச்சே, நாகராஜ் ரொம்ப நல்லவன். இன்னும் அந்த அளவுக்குலாம் மோசமாகல. இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் எப்ப என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. சந்தியா, நீ வீட்டை சுத்தி பார்க்கல இல்ல? இதே போல ஹால் தான் மேலையும் இருக்கு. நீ போய் மேல சுத்தி பார்த்துட்டு நான் கொஞ்சம் நாகராஜ்கிட்ட பேசிட்டு உடனே வந்துடுறேன். அசோக், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் தான் சொன்னேன், இவனுக்கு ஹவுஸ் ஃபோபியா நோயின்னு. நான் இவன்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்துடுறேன். நீ மேல போ, மேல போய் சுத்தி பார்த்துட்டு போடா தங்கம், நான் பின்னாடி வந்துடுறேன். ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன வேலைக்காரன்னு சொல்லுவ? அது போதாதுன்னு என்ன பைத்தியன்னு வேற சொல்றியா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. கிளம்பு நீ. டே கோச்சிக்காதரா. திடீர்னு நீ வந்ததும் உன்னை எப்படி அறிமுகப்படுத்துன்னு தெரியாம உளறிட்டேன். அதான்டா. சாரிடா மச்சான், இதெல்லாம் மனசுல வச்சுக்காதரா. ஒரு 2 hours தான், ப்ளீஸ்டா. அதுக்கு வேலைக்காரன் தான் சொல்லுமா? நான் உன்னோட கசின் பிரதர்னு சொல்லிருக்கலாம்ல. எப்படி மச்சான் சொல்ல முடியும்? இவ்வளவு நாள் இல்லாத கசின் இப்ப எப்படி வந்தான்னு கேட்டா நான் என்ன சொல்ல முடியும்? அது பிரச்சனை ஆயிடாதா? பயங்கரமான ஆள்ரா அவ. சாரி மச்சான், ப்ளீஸ்டா. இவ்வளவு நாள் இல்லாத வீடு மட்டும் வரலாமா? இரு டென்ஷன் ஆகாத. ஏன்டா டென்ஷன் ஆகுற? ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டேன். செய்யறேன். ஒன்லி 2 hours. அதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. அதுக்குள்ள வாழ கூட்டிட்டு ஓடி போயிடும். மச்சான் ப்ளீஸ்டா. என்னடா மச்சான் இப்படி சொல்ற? வேற என்ன பண்ண சொல்ற? சாயந்தரம் ஏன் ஆளை வர சொல்லியிருக்கேன். அவ வரும்போது நீங்க இங்க இருந்தீங்கன்னா ஏன் லவ் பிரேக் அப் ஆயிடும். இல்ல மச்சான், அப்பெல்லாம் ஒண்ணு ஆகாது. அசோக், உண்மையை சொல்லுங்க. இது நிஜமாவே உங்க வீடுதானா?